எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒருத்தர் ரத்தன டாட்டா. அவரை பற்றி பார்க்க போகிறோம். ரத்தன டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1937 பார்த்தீங்கன்னா சூரத் நகரில் வந்து நாவல் டாட்டா சுனு தம்பதியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகனாக பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன டாட்டா. ரத்தன டாட்டா பார்த்தீங்கன்னா இவரோட இவரின் சொந்த நிறுவனமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பொறுப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்திருக்காரு. இதனால் என்ன பண்ணுறதுனா வெற்றியினோட ரகசியத்தினை வந்து தெரிந்து கொன்றாரு. இன்னும் 30 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அயராத கடின உழைப்பின் காரணமாக என்ன பண்ணுறாருன்னா 1991 பார்த்தீங்கன்னா டாட்டா குழுமத்தின் தலைவராகவும் நிறுவனமாகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டடிச்சது. இதன் பின்னர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பிடத்தக்க குழுமங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றாக டாட்டா குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்துருந்துச்சு. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் உணவில் போடும் உப்பில் தொடங்கி டீ, கைகடிகாரம், நம் வீட்டு சுவற்றில் உள்ள இரும்பு, டிடிஹெச், நகை, டாட்டா பவர், டாட்டா டெலிகம்யூனிகேஷன், தாஜ் ஹோட்டல்ஸ் என ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்கன்னா டாட்டாவின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய டாட்டா கன்சல்டன்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்றளவிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐடி துறையில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் ஒன்று டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ். இது பல ஆயிரம் ஊழியர்களுக்கு வாழ்வளித்து கொண்டுள்ளது. இந்தியா மட்டுமல்ல பல உலக நாடுகளிலும் தனது விரிவாக்கத்தினை செய்து வருகின்றது. டிசிஎஸ் ஆண்டுக்கு $1 பில்லியன் மேல் வருவாயை கண்டு வரும் ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனமாகும். அடுத்ததாக டாட்டா வாகன தயாரிப்பினை பொறுத்தவரையில் அதிலும் தனக்கென ஒரு தனி அந்தஸ்தினை கொண்டுள்ளது. அதிலும் சொகுசு கார் தயாரிப்புகளுடன் கூட்டு சேர்ந்து அதிலும் வெற்றிகரமாக உற்பத்தினையே செய்து வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஸ்கூட்டி வாங்க வேண்டும் என்றால் கூட கிட்டத்தட்ட ₹1,00,000 வேண்டும். ஆனால் இப்படி ஒரு காலகட்டத்தில் மொத்தமாகவே 2 லட்சத்திற்கு ஒரு கார் வாங்கலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்து டாட்டா நானோ தான். இதனால் நடுத்தர மக்களின் கார் கனவு மிகவும் எளிதாக நிறைவேறியது என்று கூறலாம். ரத்தன டாட்டாவை கொடைவள்ளல் என்றும் சொல்லலாம். ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பல லட்சம் பேருக்கு தனது தொண்டு நிறுவனம் மூலமாக இன்றளவிலும் பல உதவிகளை செய்து வருகின்றார். ஏன் கொரோனா நிவாரண நிதியாக கூட ₹1,500 கோடி வழங்கியவர் டாட்டா. ரத்தன டாட்டா விலங்குகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். குறிப்பாக தெருநாய்களை பாதுகாப்பதற்காக சாந்தனு நாயுடு கொண்டு வந்த ஒரு முயற்சி தான் டாட்டாவையும் சாந்தனுவையும் நெருக்கமாக மாறியது. சாந்தனு தற்போது ஜெனரல் மேனேஜராக டாட்டா குரூப்பில் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனது நிறுவனத்தின் முக்கிய பங்கு வகைகளை அதாவது 66% தொகையை மக்களுக்காகவே செலவிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பல இளைஞர்களுக்கு வாழ்வு. இன்றைய இளைய சமுதாயினருக்கு முன்னோடியாக இருந்து வரும் ரத்தன டாட்டா தொழில் நுணுக்கங்களையும் இளைஞர்களுக்கு பயிற்றுவித்து வருகிறார். எவ்வளோ மிக்க மனிதன் 9/10/2024 அன்று இயற்கை எய்தினார். ஸோ இந்த வீடியோ வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களையும் ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கலாம். Thank you so much.